வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேற்று முந்தின நாள் தொடர்ந்து 2 நாள் வீடியோ போடல. அன்னைக்கிலேக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய அன்பு உறவுகளுக்காக நான் நேற்று போஸ்ட்டும் போட்டு விட்ருந்தேன். இந்த மாதிரி பெரியம்மா தவறிட்டாங்க, துக்க செய்திக்காக வீட்டுக்கு வந்திருக்கோம், ஊருக்கு கிராமத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வயசானவங்க தான், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வீட்டிலையே இருந்தாங்க. எந்த வேலையும் எதுவும் பார்க்க முடியாது. 4-5 வருஷமாக வீட்டில் உட்காந்து தான் இருந்தாங்க. இன்னும் இருந்து கஷ்டப்பட்டு அழுந்தாமல் ஏண்டா இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வைக்காத அளவுக்கு கடவுள் வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உட்காந்த இடத்துலையே பேசிகிட்டு இருக்கும்போதே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் 2 நாள் வீடியோ கொடுக்க முடியல. நிறைய நம்ம வீடியோ பார்க்குற அம்மா அப்பா எல்லாருமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பாக்கியராஜ் சார் இறந்த அன்னைக்கே நான் சொன்னது தான். நிறைய அம்மா அப்பா எல்லாரும் பெரியவங்கெல்லாம் வீடியோ பார்க்குறீங்க. உங்களோட உடம்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் என் மருமகளுக்கும் என் பேரனுக்கும் தான் சேரும்னு உயில் எழுதி வச்சிருக்கேன். இதுல யாரும் எந்த நாயை வந்து உரிமை கொண்டாட முடியாதுன்னு தெளிவா எழுதியிருக்கேன். என் பேர்ல உள்ள சொத்து பத்துக்கு இனிமே நீந்தாத்தா வாரிசு, அதைத்தான் எழுதியிருக்கேன். அதுக்கான உயில் பத்திரம் தான் அது. உனக்கானதுதான், பத்திரமா வச்சுக்க. சை, காலங்காத்தால இந்த பல்லு வளர்க்குற ப்ராசஸை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கட்டாலே அடிப்பேன். என் பல்லெல்லாம் எப்போதுமே வெள்ளை வெள்ளையர்னு பளபளன்னு இருக்கு. டெய்லி தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிடாது. வயசான காலத்துல பல்லு கொட்டிட்டா இந்த கிழவிய வந்து எனக்கு பல்லு கொடுக்கும். இன்னும் அடி பல்லு வளர்க்குற? ஆமா கிழவி, நல்லா தேய்ச்சி வளர்க்குனாலே உன் மையன் நாறுதுங்கிறாரு. நான் ஓட்டிட்டு வந்தேன்னா அப்புறம் அதுக்கு வேற ஓயாம ஏதாவது சொல்லுவாருன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நாலு முழுக்க தேய்ச்சாலும் உன் பல்லு நாரத்தையும் செய்ய போகுது. இதுக்கு எதுக்கு மணிக்கணக்கால் நின்றுகிட்டு இருக்க? கை வாய கழுவி விட்டு போய் பால் வாங்கிட்டு வாப்போ. பாரத்து கிழவி, என்னை எதுல வேணா இன்சல்ட் பண்ணு, நான் பொறுத்துக்குருவேன். ஆனா என் இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்ச அதை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது சொல்லிவிட்டேன். உனக்கு இருக்கிறது ஒரு இமேஜ், அதை நான் டேமேஜ் வேற பண்றேனே. இப்ப நீ பால் வாங்க போறியா இல்லையாம்டி? இவ்வளவு தூரம் என்ன வாய்க்கிலேயே வக்கனையா பேசுனீல, நீனே போய் பால் வாங்கிட்டு வா. நான் பல்லு விலைக்கு முடிக்கிறதுக்குள்ள பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சி காப்பி போட்டு வை, அதுக்கப்புறமா வாரேன். அதுக்கு மட்டும் உணச்சி கட்டையா வா, வெள்ளக்க மசாலையே அடிக்கிறேன். அடேங்கப்பா, வாயி சந்தன மாதிரி மணக்குது. கிழவிக்கு நாறுதான் பொறாம. இரும அறிவில்ல, ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியாது. உன்னைய யாரு நான் துப்புற எடுத்து குறை சொன்ன? பல்லு விளக்குறதுனா உன் வீட்டுல பாத்ரூம்ல போய் விளக்கு. இப்படி நடக்கிற பாதையில விளக்கி துப்புற மனுஷ மக்கள் நடக்க வேணா? பாரு, இதே இடத்துலதான் நான் டெய்லியும் நின்று பல்லு வளர்க்குறேன். அதே இடத்துலதான் நான் டெய்லியும் காரி துப்புறேன். நான் துப்புற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு சும்மா என்னைய பேசிக்கிட்டு இருக்க? ஓடி காலையிலேயே வம்பு கட்டலான்னு வந்திருக்கியோ? காலங்காத்தால ஓ மூஞ்சில முழிச்ச பாரு, இன்னைக்கு நாள் விளங்குனது மாதிரி தாண்டி. பரவாயில்லையே, நான் சொல்ல வேண்டிய டைலாக்கெல்லாம் நீ சொல்ற. இங்க பாரு, காலையில எந்திரிச்சோன்னா நான் நிறைய பேச மாட்டேன். எனக்கு பேச வாய் வராது. ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் வேணும்னா வம்புக்கு வா. சும்மா வலிய வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாத, கிளம்பு. ஆமா, இவ பெரிய இவகிட்ட நான் வாங்கி கட்டுறேன் பாரு. மூஞ்சியும் முகரையும் அலையா விருந்தாளியா நேத்து என் வீட்டுல வந்து கறியும் சோறும் தின்னுட்டு போனீங்களே, அப்ப தெரிஞ்சிருக்கணும்டி. என்னது கறியும் சோறும் தின்னுட்டு போனோமா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்க, ஒரு வாய் சோறள்ளி வாயில வைக்க விடாம அன்னைக்கிளிக்கா இழுத்துப்பிட்டு வந்து நான் எங்க அக்கா கூட்டமும் சேர்ந்து கடையில ஹோட்டல்ல வாங்கி திண்ட முடியும். உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட சோறு திங்கிறதுக்கு நாங்க தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கிடலாம். உன்னைய மாதிரியா ரோசம் கட்டு போய் வந்ததெல்லாம் அள்ளி அமைக்கி உள்ளே வச்சுக்கிட்டு தெரியுறான். நானாடி உங்களை கொண்டுட்டு வர சொன்னேன்? வெக்கமே இல்லாம சொல்லாத அலையா விருந்தாளி மாதிரி வந்து வாசல்ல நின்றுக்கிட்டு வெவன்னு அந்தந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. வெக்கங்கட்ட வழிகளா? உனக்கும் உங்க அக்கா கூட்டத்துக்கு எங்கிரி போச்சு அறிவு? இதுல ஒருத்தன் திரியிறானே ஆம்பளைன்னு வெளியில சொல்றதுக்கு வீரம் இல்லாம, அவனுக்கு எங்க போச்சுடி அறிவு? காலம் கத்தால என் வாயை புடுங்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். அடேங்கப்பா, ஓ மூஞ்சில இன்னைக்கு முழிச்சாலும் எனக்கு இன்னைக்கு நாளை எப்படி இருக்கோ தெரியல. போ கிளம்பு. காலங்காத்தாலே வந்து கலவரத்தை உண்டாக்காத. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. என் மூஞ்சியில நல்லாத்தான் இருக்கு. ஓ மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு, ஆளும் மண்டையும். போடி. நீ போடியே. கேட்டில, காலங்கத்தால அவள்கிட்ட என்ன உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நான் போறேன் உரண்டை இழுக்கிறதுக்கு. ஆளும் மண்டையும் அதுவா வாண்டடா வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேணாமா? அவதான் அந்த குஞ்சாயோட பேச முடியல, பழக்க வழக்க வச்சுக்கிற முடியலன்னு கடுப்படுத்து திரியிறாளம்டி. அவளோடையும் அவ ஆத்தாலோடையும் எந்த வம்பு தும்பு வச்சுக்கிறாதேன்னு உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிற? லூசத்து கிழவி, நான் ஒன்னும் பேசல. அவளா வழிய வந்து வம்பிழுத்துட்டு போறதுக்கு நான் என்ன பண்ண? வேற வம்பிழுக்க இந்த பாலு கொண்டு போய் காப்பி விடு. நான் இன்னும் பல்லே விலைக்கு முடிக்கலையே.
ஏன் அத்தை கிழவி வாய ஆணு பொழந்த மணிக்கு இருக்க? பல்லு விளக்கலைன்னு தானே சொன்னேன். உனக்கு பாட கட்ட போறேன்னு நான் சொன்னேன். வெளியில ஓவா காலங்காத்தால எனக்கு பாட கட்டணும்னு சொல்றாரு. என்ன திமிரு இவளுக்கு? எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டி. ஐயா அத்தை கிழவி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பாட்டுக்கு என்னத்தையாவது மனசு வந்து வாங்கின பாலை வாயில ஊத்திட்டு போயிடாத. அமுகு டுமுகு அமால் டுமால். நிம்மி நிம்மி அடியில கேட்டில நிம்மி நிம்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல, கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டியா? அடியே என்னம்மாவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்லடி, காதுல விழுகுதா இல்லையா? நீ நிம்மியை தானம்மா கூப்பிட்ட, என் பேர் ஒண்ணு நிம்மி இல்லையே, அப்புறம் எப்படி நான் என்னன்னு கேட்க முடியும்? அது சரி, வெள்ளக்காமத்தை எடுத்துக்கிட்டு 4 குடு கொடுத்தா சரியா இருக்கும். வர வர வாய் திமிர ரொம்ப வச்சு போச்சுன்னு வீட்டு வேலையை பார்க்க சொன்னா ஒண்ணு பாக்குறது இல்ல. படிக்கிறோம்னு புக்க தூக்கி வச்சுக்கிட்டு சத்தமே கேட்கல. என்னடி செஞ்சிர? அம்மா சத்தம் போட்டு படிக்க நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேம்மா. நீ மனசுக்குள்ளேயே படிக்க வேணா, சத்தம் போட்டு படி. மா போமா, சத்தம் போட்டு படிச்சா காத்தோட காத்தா நம்ம படிக்கிறதெல்லாம் போயிருமா. எங்க மேம் தான் சொன்னாங்க. பேசாம தான் சொன்னாங்க. ஆமா எங்க மேம் தான் சொன்னாங்க. வேணா எங்க மேம் கிட்ட கேக்குறியா? இன்னும் 2 நாள்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதுல வந்து பேசிக்கிறேன். உங்க மேடம் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு அங்கே வந்து கேட்டுக்கிறேன். அம்மா நாய் உட்காந்து தூங்கி விழுந்துபிட்டு சத்தம் போட்டு படிக்கல, மனசுக்குள்ள படிக்கலன்னு என்னென்ன பேச்சு பேசுதுன்னு பாரு, திமிரு பிடிச்சது. மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நீ ஒன்றும் வர வேணாம், அப்பா வரட்டும். ஏம்டி நான் வந்தா என்ன செய்யுது? எப்போ பார்த்தாலும் அப்பா வர சொல்லுன்னா அவர் தானே வந்து நின்றுட்டு என்னன்னு கேட்காம ஓடியாந்துருவாரு. அதனால அவரை வர சொல்றியோ? இந்த வாட்டி நான் தான் வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்க அப்பா தான் வராங்க, நீ ஒன்றும் வர வேணாம், அப்பாவே வரட்டும். ஏண்டி இழுத்து போத்தின சேலையும் அள்ளி கட்டின கொண்டையும் போட்டுக்கிட்டு திரியிறாளே, இவளை என்னன்னு நம்ம போய் அம்மான்னு சொல்றதுன்னு வெக்கமா இருக்கோ? பாக்கியில வேலைக்காரி மாதிரி தெரியுதாம்டி, அதனால வேணாங்கிறியோ? ஏமா அப்படி லூஸ் மாதிரி பேசுற? நான் எங்க அப்படி சொன்னேன்? அப்புறம் மற்ற உள்ளையெல்லாம் பெத்தவங்கள 2 பேரையும் கூட்டிட்டு போகுது. இல்லைன்னா அம்மா நீ வான்னு ஆத்தா கரியத்தும் கூட்டிட்டு போறாளுங்க. நீ மட்டும் தானே எப்ப பார்த்தாலும் நீ வேணா அப்பா வர சொல்லுன்னா அப்ப என்னம்டியா இருக்கான்? இவ இப்படி இழுத்து போத்திக்கிட்டு சேலையை கட்டிட்டு திரியிற, அள்ளி முடிஞ்ச கொண்டையோட திரியிற. இவளை என்னன்னு நம்ம போய் கூப்பிட்டு மற்ற பிள்ளைகள்கிட்ட சொன்னோம்னு வெக்கமா தெரியுதோ, அதனால வேணாம்ங்கிறியோ? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. அவ ஏன் அப்பாவை கூப்பிடுறான்னு எனக்கு தெரியும். ஆண்டி அது ஒன்றும் இல்லைம்மா, நீனா காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்கிறா, ஒழுங்கா பல்லு தேய்ச்சிட்டு டீ குடிக்க மாட்டேங்கிறா, அப்புறம் டெய்லியும் குளிக்க மாட்டேங்கிறா, வீட்டில் என்னைய எதிர்த்து பேசுகிறா, அவள் அக்கா கூட சண்டை போடுறா, வீட்டில் ஒரு வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறா, ஏவுற சொல்லுக்கு என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான்னு அவளை போய் போட்டு கொடுப்ப. இதே அப்பான்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு திரும்ப ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சரிங்க மேடம் வரேங்க மேடம் பிள்ளை பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம்னு வந்துடுவாங்க. அது இவளுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். அதனால தான் ஒன்னு அவ வர வேணான்னு சொல்றாம்மா. அதானே கேட்டேன். இவ சரி என்ன எனக்கு தெரியாது, நான் போனேன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டுல வருவேன். அவர் வந்தாருன்னா பேசாம போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு தான் மட்டும் வேணாம்ங்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்பா வந்தாலும் சொல்லதான் செய்வாங்க. வேணும்னா இந்த வாட்டி நீனே வா. அம்மா அவளே கூப்பிடறாள், அப்ப நீனே போயிருமா. நீ வாய மூடு. ஏன் இப்பதானே அம்மாவை வர சொன்னேன். இந்த வாட்டி மீட்டிங்குக்கு நானும் வரேன், அப்பாவை வரட்டும். மாட்டினியோடையும் பொம்பரை கட்ட மண்டையா? அம்மா அவ சிரிக்கிறாமா. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, நான் பாட்டுக்கு தான் நிக்கிறேன். அம்மா அந்த எருமை மாடு இப்ப சிரிச்சாமா. அம்மா அவளை பாருமா, எப்ப பார்த்தாலும் எருமை மாடுங்கிறா. ஏண்டி அவ பெரிய உளையாகி காலேஜ் போயிட்டாலட்டி, இன்னும் என்னடி எருமை மாடு பண்ணி மாடுன்னு பேசிட்டு இருக்க? இதை கத்துக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியா? அப்ப அவ மட்டும் என்ன சொல்றா? நான் எதுவுமே சொல்லலம்மா. அவ நல்லா நடிக்கிறாமா, மூஞ்சியும் முகரம் பாரு சோடா பொட்டி. அப்படியே இழுத்துக்கிட்டு குட்டுத்தன்னு வையே. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போறவள போடி வாடி பொட்டக்கண்ணு ஒழுங்கா அக்கான்னு மரியாதையே சொல்லிவிட்டேன். இல்லைன்னா இதையும் வந்து இங்க சொல்லி கொடுப்பேன் மிஸ்ஸுக்கிட்ட. அம்மா சரி விடுமா, பாவம் தானே. நீ என்ன பேசினாலும் அந்த குட்டி உன்னைய பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கி? கொஞ்சமாவது அக்கான்னு உனக்கு பந்த வாசம் இருக்கா? அவ ஒண்ணு எனக்கு பாவம் பார்க்க தேவையில்லை. அவ மூஞ்சியும் முகரையும் சிப்பா காதை பிடிச்சி திருப்பி தெரியாம சொல்லிவிட்டேன். ஒழுங்கா சுருவமா பெரிய உள்ள மாதிரி நடந்துக்கிறங்க. இன்னும் 30 நாள் பிள்ளை மாதிரி என்ன அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்கிய? பால்வாடி பிள்ளையிலே பரவாயில்ல போல இருக்கு, பக்கிய வளர்ந்தும் பிடில தெரியுதுங்க. ஒவ்வொரு வீட்டுல போய் பாரு, அக்கா தங்கச்சி எம்பிட்டு ஒத்துமையா எப்படி இருக்காளுன்னு. புள்ளையாவ இருக்கிய புள்ளையில எப்ப பார்த்தாலும் சண்டை வம்புன்னு கத்திக்கிட்டு, இன்னொரு முறை அவள்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட அப்புறம் காது இருக்காது சொல்லிவிட்டேன். எருமை மாடு. நீ என்னம்ட்டு இங்க நிக்கிற? உன்னை பேக்கெல்லாம் அலசி போட சொன்ன, அலசி போட்டுட்டியா? இல்லம்மா ஊற வச்சிருக்கேன். ஊறினது போதும், போய் அலசி போடுப்போ. பிங்கு இனிமே என்னை எப்படி கூப்பிடணும்? அக்கா. எப்படி கூப்பிடுவ? அக்கா சொல்லு. அக்கா. நான் ஏண்டி உன் அக்கான்னு சொல்லணும்? நாயே அடியே ஒழுங்கா போய் வேலையை பாக்குறீங்களா இல்ல வெள்ளக்க மத்த எடுத்துட்டு வரவா? You always take my things. I had to study. Stop yelling.
ரெண்டு பேருக்கும் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வையே. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். என்ன உங்க வீட்லயே இருடா விளையாட வரோம்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட ஆளை காணவே. பேட்டு பால வச்சுட்டு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீங்க வருவாங்களா வர மாட்டாங்களா? பேசாம கிச்சா வீட்டுக்கு நம்மளே போயிடலாமா? காலம் காத்தால அவன் வீட்டுல பேட்டு பாலோட போய் நின்னா அவங்க அப்பத்தான் நம்மள விளக்கமாத்தால அடிக்குமே. இப்ப என்ன பண்றது? போர் அடிக்குதே. மாறா ஐ அம்மாச்சி. அம்மாச்சி தான் ஜாமி. ஓடியாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீல? சூப்பரா இருக்கேன் அம்மாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜாமி. அம்மா தாத்தா அப்பத்தாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மாச்சி. வாங்க உள்ள போலாம். வா போவோம் வா. அம்மா உள்ள இருக்கால்ல? அம்மா தண்ணிக்கு போயிருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரவா? வரட்டும் ஜாமி. தண்ணி எளிட்டு வரட்டும். நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது. நல்லா படிக்கிறீங்களா என்ன? அதெல்லாம் சூப்பரா படிப்பேன் அம்மாச்சி. நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அப்படியே? நெசமா தானே? என்ன அம்மாச்சி டவுட்டா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? வேணும்னா எங்க சார் கிட்ட கேட்டு பாருங்க. நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். என் தங்கமே, எல்லாத்துலயும் பசிட்டு தானே வரணும். அதுக்கு தானே அம்மா உன்னைய கனவாடு விட்டு படிக்க வைக்கிற. ஆமா, நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு என்ன ரசா வேணும்? எனக்கு நபாட்டினா ரொம்ப பிடிக்கும். நபாட்டி வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்காம வருவனா? 1க்கு 2 நம்பட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா உள்ள வா எடுத்தறேன். ஐயா அம்மாச்சி, அது நம்பட்டி இல்ல நபாட்டி. அந்த நம்பட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வா உள்ள வா போவோம். அம்மா வா மக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்ட? எப்பமா வந்த? இப்ப தாண்டி வந்தேன். இன்னும் வீட்டுக்குள்ள கூட போகல. மாறே நின்றானா, அதான் அவனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். அம்மா அம்மாச்சி எனக்கு 2 நபாட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்களா? டேய், நபாட்டி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. போமா, நீனும் வாங்கி தர மாட்டே, யாரும் வாங்கி கொடுத்தாலும் விட மாட்டேன். இன்னைக்கு அம்மாச்சி வாங்கிட்டு வந்த நபாட்டி நான் சாப்பிட்டே ஆகணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்டுட்டு போறியா விடு. அப்புறம் அவனுக்காக தானே வாங்கிட்டு வந்ததை கீழே அதுக்கி போட முடியும். இப்படி யாராவது வந்தா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல அசர மாட்டேன். சரி வாமா, நீ உள்ள வா போலாம். வா சாமி வா போவா. நபாட்டி சூப்பரா இருக்கமாச்சி. உங்க அம்மாக்காரி என்னத்தையும் வாங்கிட்டு வந்தா திட்டுவா. அதனால உனக்கு என்னத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்கு பயந்து கிடக்கு. அம்மா ரொம்ப போர் அம்மாச்சி. எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கடலை முட்டாயி, எள்ளு முட்டாயி, மாவு உருண்டை, இதையே டெய்லி சாப்பிட்டா போர் அடிக்காதா? நான் பாவம் தானே? ஆமா பாவம் தானே. நேத்தாம அதையே எப்படி திங்க முடியும்? டேய் மாறா, என்னடா அம்மாச்சி வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்றியா? ஆமா, நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்க தானே, அதான் சொன்னேன். ஏய், சாக்லேட்டு பிஸ்கெட்டு நபாட்டி எல்லாம் அன்ஹெல்திடா. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும். அப்ப கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மட்டும் சாப்பிடலாமா? ஆமா, அதுல எல்லாம் அயன் இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் ஃபைபர் இருக்கு. அதான் உடம்புக்கு நல்லது, அதான் சாப்பிடணும். நீ எங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுற? அப்ப வயிறு வலிக்க தானே செய்யும். எனக்கு ஒன்றும் வயிறே வலிக்காது, நீனாதான் போய் சொல்ற. சரி சரி, ஒரு பாக்கெட் எடுத்துட்டு ஒரு பாக்கெட் உள்ள வை. அம்மா நான் கிச்சா வீட்டுக்கு விளையாட போறேன். அவனுக்கு ஒன்று கொடுக்கட்டுமா? காலையில சாப்பிடணும்லடா, சாப்பிட்டுட்டு போலாம். நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேம்மா, ப்ளீஸ்மா. நான் கிச்சாக்கு ஒன்று இதை கொடுக்குறேம்மா. அவனையும் கெடுத்து விடுறேன்னு கிச்சா அப்பதான் உன்னை திட்ட போறாங்க பாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. நான் போயிட்டு வரேம்மா. ஏய் பார்த்து போ. ஏம்மா தண்ணி குடி. அத்தை மாமாவை கூப்பிடுமா, அவங்களையும் பார்த்துட்டு போறேன். கூப்பிடுறேம்மா, நீ தண்ணியை குடி. அம்மா அப்பா, அம்மா அப்பா, 2 பேரும் இங்க வாங்கல, அம்மா வந்திருக்காங்க. ஆடனே என்னம்மா தண்ணி குடிச்சிட்டியா? இரு சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டுட்டு போலாம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப யாரை கூப்பிட்ட? யாரை கூப்பிட சொன்னியோ அவங்கள தான் கூப்பிட்டேன். என்ன டீ புதுசா அம்மா அப்பான்னு கூப்பிடுற? அத்தை மாமான்னு தானே கூப்பிடுவ? ஆமாம்மா, முந்தின நாள் வரைக்கும் அவங்க 2 பேரையும் அத்தை மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நேத்துல இருந்து தான் அம்மா அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி இனிமே அம்மா அப்பானே கூப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுறது மாதிரி சொல்லு. சொல்றேம்மா. என்ன மாமா இதெல்லாம்? எல்லா இடத்தையும் என் பேருக்கு உயில் எழுதியிருக்கீங்க. உனக்கு சேர வேண்டியதை உன் பேர்ல எழுதாம யார் பேர்ல எழுதுறது? உங்க பையன் இருக்கும்போது என் பேர்ல ஏன் மாமா எழுதணும்? இவ்வாறு மாடனு நீ நான் இருக்க கண்டு பேசாம இருக்கேன். இன்னொரு முறை அவனை என் புள்ளேன்னு வாயை திறந்து சொல்லாத சொல்லிட்டேன். இல்ல மாமா, நீங்க கோவத்துல இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இது சரியில்லை மாமா. அவருக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் பேருக்கு உயில் எழுதி வைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தா அப்படின்னு யார் இப்படி சொன்னது?
நாங்கள் சொன்னா தானே அவன் எங்களுக்கு பிறந்தேங்கிறதே இந்த ஊருக்கு தெரியும். அப்படி இருக்கையில அவனுக்கு சேர வேண்டிய சொத்துன்னு எப்படி சொல்லலாம்? அவனா உழைச்சி கொண்டுட்டு வந்து சம்பாரிச்சு கொடுத்தேன் சொத்துக்கு. நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு சேர்த்த சொத்து. இதில் அவரோட பூர்வீக சொத்து இருக்கு. அவன் சம்பாரிச்சதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன பிறகு நாங்கள் சம்பாரிச்சதை கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? இல்லைங்கத்த, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த சொத்தெல்லாம் வேண்டாத்த. இதுக்காக நாங்கள் இந்த ஊரில் இருக்கல. உங்களை விட்டுட்டு போக முடியாம தான் நான் இங்கே இருக்கேனே தவிர எனக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு துளியளவு கூட விருப்பம் இல்லாத. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போய் எங்கிட்டாவது இருந்து பொழைச்சிக்கிறேன். வாயை மூடு மாடனே. இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, நாங்கள் 2 பேரும் உசுரோட இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன். அத்தை, அப்புறம் என்னம்மா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க 2 பேரும் இந்த உடம்புல உசுர வச்சுக்கிட்டு இருக்கிறதே உனக்காகவும் மாறனுக்காகவும் தான். அது புரியாம நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போறோங்கிற, அதுக்காகவா இம்புடு தூரம் கஷ்டப்பட்டிருக்கா? எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்களே மாமா, மேலும் மேலும் ஏன் படணும்? இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல உயில் எழுதணும்னு முடிவெடுத்தது நேத்து இன்னைக்கோ இல்லம்மா. அவன் என்னைக்கு உன்னை வேண்டான்னு ஒதுக்கி வச்சானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி, என் பேரனுக்கு பின்னாடி முழுசும் கிடைக்கணும்னா அதுக்கு உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு. இன்னைக்கு அவனுக்கு வயசு பத்தாது, அவனுக்கு அனுபவம் பத்தாது, புரிதல் இருக்காது. அதனால அவன் பிற்காலத்தில் அனுபவிக்க வேண்டியதை இன்னைக்கு உன் பேர்ல உயிலா மாத்திருக்கேன். நானும் என் பொண்டாட்டியோ செத்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாம கவர்மெண்டே இந்த சொத்தை உன் பேர்ல நேரடியா மாத்தி எழுதி கொடுக்கறதுக்கு எல்லா சட்ட சிக்கலும் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். போன தடவை உங்க அம்மா வந்து அந்த பையட்ட சண்டை போட்டுட்டு போகையில என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு ஞாபகம் இருக்க? அத்தை, உங்ககிட்ட என் பொண்ணை மருமகளா விட்டுட்டு போகல, மகளா தான் விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தைக்கு நாங்க இதுவரை என்னம்மா செஞ்சிருக்கோம்? இது கூட பண்ணலைன்னா எப்படி? அதுக்காக அத்தை, நீங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணுமா? என்னால எதுவும் இல்லாம பிழைக்க முடியும் அத்தை. மாறனையும் உங்களையும் என்னால காப்பாற்ற முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மாடனு. ஆனா கட்டுன புருஷனே கைவிட்ட பிறகும் அவனும் அவன் குடும்பமோ எக்கேடோ கட்டு போகட்டும்னு உதறிட்டு போகாம, அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, அவனை பெத்தவுகளை எனக்கு தாய் தகப்பனா நினைச்சு நான் பாத்துக்கிறோம்னு எங்களை கூட்டிட்டு வந்தியே, இதை காட்டி வேற என்னமா வேணும்? மாடன, என் வயிற்றுல உன்னை பெறலைனாலும் என் மயனை கட்டி வந்த நாள் முதலா உன்னை என் மருமகளா நினைக்கலம்மா, என் மகளாத்தான் நினைக்கிறேன். அத்தை, உங்க பையனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைச்சதுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்தை, நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்களுக்கு பின்னாடி நீ எதுவும் இல்லைன்னு இருந்துடக்கூடாதுடா. நாங்கள் இல்லைனாலும் இந்த ஊரில் பிழைக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கு, தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட் வேணும்ல, அதனாலதான் மாமா இந்த முடிவெடுத்தாரு. இதை நீ சந்தோஷமா ஏற்றுக்கணும் த. அதுதான் இந்த அத்தை மாமாவோட ஆசை. அத்தை சொல்லுத்த, நான் கேட்காமலே மாமாவும் நீங்களும் எனக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க. நான் கேட்குற ஒரு விஷயத்தையும் நீங்கள் எனக்கு செய்யணும் அத்தை. என்னடா இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என் ஈரக்கொலையை அடமான வச்சனால நான் உனக்கு அதை வாங்கி தரேன். பெத்த தாய் தகப்பனாவே இருந்தாலும் தான் காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் ஏதாவது இருக்கணும்னு இறுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்காம கடைசியில் சண்டை போட்டு நாரிட்டு கிடக்கணும்னு விட்டுட்டு போகிறவங்களுக்கு மத்தியில் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட ஃப்யூச்சரை மனசில் வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க அத்தை. என்னை பொண்ணா நினச்சி இவ்வளவும் செஞ்சேன்னு சொன்னீங்க. இனிமேலும் நான் உங்களுக்கு பொண்ணாவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. உங்களையும் மாமாவையும் நான் இனிமே அம்மா அப்பான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த உரிமையை எனக்கு கொடுப்பீங்களா? என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்ட? என்னைக்கு நீ எங்களுக்கு மகத அம்மா, மகத தாராளமா அம்மா அப்பான்னு கூப்பிடுத்தா, கூப்பிடு. அம்மா, அத மாடனே, நான் பிறந்த 10 வயசுலயே எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க மாமா. அப்பாவோட பாசத்துக்காக நான் நிறைய ஏங்கி தவிச்சிருக்கேன். நீங்க எனக்கு என்னைக்கும் அப்பாவா இருக்கணும். நான் இனிமே உங்களை அப்பானே கூப்பிடணும். வாத்தா வா சாமி, வாடா. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. இப்ப சொல்லுமா, நான் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுல எந்த தப்பு இல்லையே. தாராளமா கூப்பிடலாம் தாராளமா கூப்பிடலாம். ஆனா என்னம்மா, ஆனா
அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுனால எதுவும் மாற போகுதா? உன் புருஷன் உன்கிட்ட வந்து சேர போறானா? இதை தான் நீ கேட்க போற? ஒரு தாயா நான் அதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையடி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஏம்மா, புருஷன் இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லையா என்ன? இப்போ உன்னோட லைஃபையே எடுத்துக்கோ. 10 வயசுல நானும் 8 வயசுல தங்கச்சியும் இருக்கும்போது தானே அப்பா இறந்து போனாரு. அதுக்காக அவர் பின்னாடியே நீ இறந்து போயிட்டியா? இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையே அவ்வளோதானே முடிச்சுக்கிட்டியா? எங்களுக்காக நீ வாழலை, எங்களை நல்ல நிலைமையில வைக்கணும்னு நீ கஷ்டப்படலை, எங்களுக்காக நீ போராடலை. அப்பா இறந்துட்டாரு, அதுக்காக நீ போராடின. இப்போ என் புருஷனையும் நான் அதே மாதிரி நினச்சிக்கிறேம்மா. என் பிள்ளையும் மாமனார் மாமியாரும் எனக்கு போதும். அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன்னா அதை விட வேற என்னம்மா வேணும்? என்னோட லைஃப் இப்படி தானே, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் மாடனே. நீ தயவு செஞ்சு என்னை நினச்சி கவலைப்பட்டு அழகாதுமா. உன் உடம்பு தான் வீணாக போகும். அப்பா நம்மளெல்லாம் விட்டு போகும்போது நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சா, வீடு வாசல் இருந்துச்சா, வசதி இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லைனாலும் உன்னோட தன்னம்பிக்கைனாலையும் தைரியத்தினாலையும் எங்கள் 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு நான் அப்படி இல்லைம்மா. எனக்கு நீ நல்ல கல்வியை கொடுத்துருக்க. உன்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கும் நிறைய இருக்குமா. இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கான அத்தனை அற்புதங்களும் எனக்கு நீ கொடுத்துருக்கம்மா. என்னால் கண்டிப்பாக இந்த உலகத்திலிருந்து மீண்டு வர முடியும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அடி பாவி, அம்மா அப்பான்னு அழுது நாடகமாடி இருக்கிற எல்லா சொத்தையும் உன் பேர்ல உயிர் எழுதிக்கிட்டியா? இந்த போராண்டி, இப்பவே போய் உன் புருஷன்கிட்ட உன்னோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளை ஏத்தி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா, எப்பேற்பட்ட கைகாரியா இருந்து அந்த கிழவியை ஏமாத்தி சொத்து பத்தி எல்லாத்தையும் எப்படி நேக்கா வாங்கிக்கிட்டா பாரு. இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதே. மாதவனையும் குஞ்சாயவும் எப்படிரா சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, இதுக்கு மேல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பவே போய் உன் புருஷன்கிட்ட பத்தி வச்சு என்ன பண்றேன்னு பாருடி.